இந்த ஆத்மாக்குள்ள எத்தனை போர்ஷன் இருக்குது, மேஜர் போர்ஷன். இப்போ எனக்குள்ள அந்த இருக்கிறது ஆத்மா. அந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற போர்ஷன்ஸ், முக்கியமான போர்ஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஆத்மான வெளியிலேருந்து பார்க்க முடியாதுல்ல, என்னென்ன காரியத்திலேருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலைன்னா வாஞ்சை. சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாரும், வாஞ்சை. இந்த வாஞ்சை கர்த்தருக்கு ஏதுவாக இருக்குதா அல்லது உனக்கு உலகத்தை சார்ந்து இருக்குதா என்பதை உங்கள் இதயத்தில் நீ தான் கண்டுபிடிக்க முடியும். உன் இதயத்துக்குள்ள இருக்கிற வாஞ்சை எதை நோக்கி இருக்கிறது? ஒரு சிலருக்கெல்லாம், கெட்டு போகிறவங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாத இடத்துல தான் வாஞ்சியாக இருந்தது. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறவங்களெல்லாம் பரிசுத்தத்தின் மேலே, ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு மேலே, ஊழியத்தை நிறைவேற்றுறது மேலே வாஞ்சியாக இருந்தாங்க. வாஞ்சன்னு ஒன்று இருந்தால் அது ஆன்மாக்குள்ளே இருக்கிற போர்ஷன். ஆன்மாக்குள்ளே இருக்கிற போர்ஷன், அந்த வாஞ்சை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொன்னார், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் தாகம், வாஞ்சை எல்லாம் சேம் தான். இந்த வாஞ்சை கர்த்தருக்குரியதாக இருக்கணும். அது சில பேர் பாருங்கள், அந்த ஃபோன் பேசுகிறதுக்கு என்ன வாஞ்ச, இந்த ஒயின் ஷாப்பாண்ட பாருங்கள், சரசரன்னு நிறுத்துகிறான், வாங்குகிறான், ஓடுறான், இன்னும் அட்டென்ஷனில் செயல்படுறாங்க. தாவீது சொல்லுகிறார், தேவன் மேலே ஆன்மா வாஞ்சியாக இருக்கிறது. நிறைய இடத்துல அதை பற்றி எழுதுவார். 26 கூட இருக்குது சங்கீதம். 26:8. ஆலயத்து போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே மகிழ்ச்சியா வாஞ்சியா இருந்தார். 26:8 தானே? வாசிங்க எல்லாரும். ஒன்று தெசலோனிக்கேயர் 2:7-8 வாசிங்க. பவுலுடைய வாஞ்சியை பார்ப்போம். ஹல்லேலூயா. என்ன கொடுக்க வந்தால் மனதாக இருக்கிறாங்க? எங்கள் ஜீவனையும் கொடுக்க நாங்கள் மனதாக இருக்கிறோம், வாஞ்சியாக இருக்கிறோம். ஊழியத்தை நிறைவேற்ற, மக்களெல்லாம் பரிசுத்தமடைய, கர்த்தர் சித்தத்தில் நடக்க பவுல் வாஞ்சியாக இருக்கிறார். இந்த நாள் வந்திருக்கிற நீங்கள், உங்கள் ஆன்மா எதை வாஞ்சிக்குது? இந்த வேத புஸ்தகத்தில் நிறைய பேர் நிறைய வாஞ்ச, சாப்பாட்டு வாஞ்ச, இச்சை, பண ஆசை. யூதாஸ் எது மேலே இருந்தது வாஞ்ச? 30 வெள்ளி காசுக்கு. கேயாஸ் மேலே கேயாசுக்கு என்ன வாஞ்ச இருந்தது? வஸ்திரத்தின் மேலே. என்னது? குஷ்டரோகி கொண்டு அந்த வஸ்திரத்தின் மேலே வாஞ்சியாக இருந்தான். இப்படி நிறைய பேர் வேறு மாதிரி வாஞ்சையெல்லாம் இந்த உலகத்தில் பணம், பொருள், சாப்பாடு இதுக்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் யார் தேவ வாஞ்சியாக இருக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சத்தமாக. யார் வாஞ்சியாக இருக்கணும்? தேவ வாஞ்சியாக இருக்கணும். தேவனுக்கு பிரியமான வேலையை செய்கிறதுக்கு, தேவ சித்தத்தில் நடப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, உபவாசம் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வாஞ்ச? 5 மணி நேரம் நல்லா ப்ரேயர் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வாஞ்ச? நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வாஞ்ச? பரிசுத்தமாக இருந்து கர்த்தரை சந்திக்கணும், என்னை ஏசப்பா வருகை வந்து ஆனால் பறந்து போகணுமே எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிற? இதெல்லாம் தான் நல்ல வாஞ்சைகள். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளெல்லாம் பரிசுத்தமடையணும், என் வீடெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும்,
அதெல்லாம் நல்லா வாஞ்சைங்க. இந்த மாதிரி வாஞ்சை உங்கள் இதயத்தில் இருக்கணும். ஒருவேளை இந்த இரவில் வேற மாதிரி வாஞ்சைகள் இருக்குமானால் அதை நீங்கள் எடுத்து போட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா, துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல, வேதம் வாசித்தா தூக்கம் வருதுன்னா இன்னைக்கு நைட்டோடு ஸ்டாப் ஆகிடும். இன்னைக்கு நைட்டோடு. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்படி நான் இருந்தால் என்ன செய்ய போகிறேன், எனக்கு பல பிரச்சனை, டெப்ஸ் இருக்குது, பல கடன், வறுமை, கஷ்டம்லாம் இருக்குது. நாங்கள் சொல்கிறோம், தேவ வாஞ்சியாக இருக்கிறவனுக்கு எல்லா தரித்திரமும் ஒழியும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருந்து தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் பசுமையாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இருப்பான்? பசுமையா இருப்ப. எத்தனை பேர் தன் ஆத்மாவை ஈடேற வாஞ்சிக்கிறீங்க? தன் ஆத்மா ஈடேற நாமே வாஞ்சிக்கணும். அது அழிச்சிடக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கிற ஒரு பெஸ்ட் சாய்ஸ், ஒரு நல்ல சாய்ஸ். எபிரேயர் 10 ஆத்மா ஈடேற, மற்ற ஆத்மா இல்லை, நம்ம ஆத்மா ஈடேற நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எபிரேயர் 10 கடைசி வசனத்தை வாசித்திருப்பாங்க, படிங்க எல்லாரும். தயவுசெய்து உன் ஆன்மா அழிந்து போகக்கூடிய உலக பொருள், பணம், ஆசை, இச்சை, இது போன்ற விஷயங்களிலே உங்கள் ஆன்மாவை விலக்கி கர்த்தருக்கு நேராய் திருப்புங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட உலகத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது. என்ன கிடைக்காது? ஆமாம். பரிசுத்தம் அடையணும், என் தேவ நீதியில் நடக்கணும், சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், அவர் வருகையில் நான் பறக்கணும் என்ற தாகத்தோடு, அந்த தாகம், அந்த வாஞ்சியோடு இருப்பேனால் ஆவியானவர், உன் இதயத்தை அறிந்தவர், உன் ஆன்மாவை அறிந்தவர், உடனே உன் மேலே வந்து இறங்குவார். ஹல்லேலூயா. த நெக்ஸ்ட் போர்ஷன், அந்த ஆன்மாக்குள்ள இருக்கிற அடுத்த ஒரு மேஜர் போர்ஷன் உணர்ச்சிகள். சொல்லுங்க எல்லாரும். அதாவது சந்தோஷம், கசப்பு, வெறுப்பு, கண்ணீர் வர்றது, துக்கத்தில் கண்ணீர் வர்றது, இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிற ஒன்று தான் அதுக்கு பேர் உணர்ச்சி. என்னது? உணர்ச்சி. இந்த உணர்ச்சி வெளிப்படுதே, அது ஒரு போர்ஷன், அது ஆன்மாக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் உடனே சிரிக்குது, சினத்தில் அழுவுது, இன்னும் பல அப்படி பண்ணுது, இன்னும் சோகம். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறேன். இதெல்லாம் உணர்ச்சிகள். என்னது? உணர்ச்சிகள். தேவ பிள்ளைகளே, ஏசாயா 61:10 வாசிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த ஆத்மா. ஏன்? லூக்கால கூட மரியாள் ஆத்மா என் தேவனுக்குள்
களி கூறுகிறது, சந்தோஷமா இருக்கிறேன். மகிழ்ச்சியாக மரியாளுடைய பாடல் தான் அது. அந்த அதிகாரம் ஃபுல்லா மரியாளுடைய பாடல். வல்லமையானவர், மகிமையானவர் வல்லமையான காரியத்தை செய்தார் என்று உற்சாகமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இவைகளெல்லாம் எல்லா கஷ்ட நஷ்டம் எல்லாவற்றையும் அறிகிற ஒரு உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இதில் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் யார் உன்னை திட்டினாலும், சொல்லுங்க, யார் உன்னை திட்டினாலும், அதுவும் ஊழியத்தில் உன்னை யாருன்னா கேவலமாக திட்டலாம், பேசலாம், பரிசுத்தம் அடைந்து இருக்கிற உங்களை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணலாம். எல்லாம் யார் என்ன செய்தாலும் இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வீணாக செலவழிக்காம உம்முன்னு ஆகாம அப்படியே கொரம் அப்படியே கசப்ப வச்சுக்காம அப்படியே ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு கண்ணீர் வடிச்சுன்னு இருக்காம பரிசுத்தாவில நீ வாழ்ந்தால் உன்னை சாதாரணமாக யாரும் சோர பண்ணவே முடியாது. அவர் உன்னை தேற்றிக்கொண்டே இருப்பார், வசனத்தில் நடத்தி கொண்டே இருப்பார், உன் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அவர் ஆளுவார். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஒன்று சொல்லிட்டா போதும், அன்னைக்கு ஃபுல்லாக மூட் அவுட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் உன்னை புகழ்ந்தனா இருப்பாங்க மற்றவங்க. பரிசுத்தம் அடையணும்னா உனக்கு பல பேர் உன்னை மூத்தவங்களுக்கு புத்தி உனக்கு சொல்லி தான் தீர்வாங்க. உனக்கு ஒழுக்கத்தை அப்பா அம்மா சொல்லி தான் தீர்வாங்க. உடனே கோச்சிக்கிறது, உடனே உம்முன்னு இருக்கிறது, அப்படியே இருக்கிறது, இப்படி பண்ணுறது, இதெல்லாம் நல்லதல்ல. சில பேர் ஒரு வாரம் வரைக்கும் அதை வச்சு ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க. அவன் சாப்பிட மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன், வீட்டில் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்க பசங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அப்படியே கழுத்தை திருப்பிக்கின்னு அப்படியே நல்ல காலம் கழுத்தை மட்டும் தலையை மட்டும் எடுத்து ஆங்கரில் மாட்டுற மாதிரி இருந்தால் ஆங்கரில் மாட்டிட்டு வந்துடுவாங்க. இப்படி இவைகளெல்லாம் பரிசுத்தம் அடையணும். உணர்ச்சிகளெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்படைக்கணும், பரிசுத்தம் அடையணும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இட் வில் அஃபெக்ட் சம் மினிட்ஸ், சில நேரம் சில நிமிஷம் உன்னை அஃபெக்ட் பண்ணோம். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் வசனத்தினால அது பரிசுத்தம் அடைந்து என் தேவன் அனுமதிக்காத ஒன்று எனக்கு வராது. என் தேவனை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக கோச்சிருக்கவங்க எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. பத்தியா, அப்பப்ப முறுக்கிறவங்க எல்லாம் அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் உங்கள் முகத்தெல்லாம் நார்மலாக இருந்து பார்த்தா நல்லா இருக்குது. நம்ம முகம் எல்லாம் நம்ம எல்லாம் கொஞ்சம் கருப்பு அப்படி கலந்து ரொம்ப ஷேப்பெல்லாம் ரொம்ப மட்டமாக இருக்கிறவங்க, இதில் வேற கோச்சிக்கினீங்கன்னா இல்லைன்னா இப்படி ஆயிடுது. முகம் ரொம்ப அசிங்கமாக போகுது. ஏதோ ஒரு தேவ சந்தோஷம் இருந்தால் கூட எப்படி இருக்குது, அருமையாக இருக்குது பார்க்குறது. கோச்சிக்கினீங்கன்னா ரொம்ப கேவலமாக போகுது முகம். இதெல்லாம் நல்லா சொல்கிறேன். கோச்சிக்கிறவங்க ரொம்ப உணர்ச்சிகளை ரொம்ப வயப்பட்டு அவைகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதில் ரியாக்ட் பண்ணுற யாராக இருந்தாலும் உள்ள அந்த உணர்வு போர்ஷன் உள்ள உங்களுக்குள்ள பெருமை நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குது? நான் என்ன மாதிரி ஆள், நான் எப்படி செய்வேன், எப்படி பண்ணுவேன், இப்படி பாதுவேன், என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே.
உன்னை யாரும் அப்படி நினச்சதே இல்லை. ஒரு இடத்துல ஒரு பையன் கீபோர்டு வாசித்தான். அவன் சுதியை தப்பாக வாசிக்கிறான், தாளத்தையும் தப்பாக போடுறான். அப்போ நான் சொன்னேன், தம்பி கொஞ்ச நேரம் நிறுத்திக்க அப்படின்னேன். அவன் தன்னை ரொம்ப பெருசாக நினச்சின்னு இருக்கிறான். அதனால் டக்குன்னு மறுபடியும் மாற்றி போட்டான். நான் சொன்னேன், கொஞ்சம் தாளம் சுதி பாட்டுக்கு ரொம்ப முக்கியம்பா, அதை தாண்டி நீ வாசித்தேன்னா யார் பாட முடியும், நிறுத்தின. உடனே உட்காந்துக்கலாம். அந்த சர்வீஸ் முடிகிற வரைக்கும் நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கணும். நான் தப்பிச்சண்டா நான் அப்படின்னு அப்படியே நான் பார்க்குறான். அவங்க சர்ச்சில் யாரும் அவனை சொன்னதில்லை பொழுது. நாங்கள் கன்வென்ஷன் போயிருக்கிறேன். இவங்கிட்ட 4 நாள் பைபிள் ஸ்டடியில் சாவணும். அதனால் ஃபஸ்ட்டு டேவே இவன் முறிக்கணும். இப்படி பார்க்குறான், நான் பார்த்தா அப்படி பார்க்குறான். நல்லதாக போச்சு. அப்புறம் முடிஞ்ச பிறகு அவனை கூப்பிட்டேன். என்ன ஸ்கேல் வாசிக்கிற, என்ன தாளம் போடுற, தேர வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ அந்த பாஸ் சொன்னார், ஐயா இவனுக்கு எதை சொன்னாலும் கோச்சின்னு போயிடுவான், 2 வாரம் வரமாட்டான். இப்போ மீதி 4 நாள் வருவானான்னு சந்தேகம். நான் சொன்னேன், ரொம்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு அப்புறம் அன்பு காட்டி சொன்ன பிறகு மறுநாள் வந்தான். ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி ஸ்கேல் இருக்குது, இந்த மாதிரி பண்ணு செய்யன்னு சொல்லி கொடுத்து அப்புறம் வாசித்தான். இந்த மாதிரிலாம் கிறிஸ்தவர்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஆன்மாவை ஈடேற விட மாட்டீர்கள். என்ன செய்யுங்க? ஈடேற நீங்களே விட மாட்டீங்க. சாத்தான் இல்லை. யாரு யாரு சொல்லுங்க? ஆபகுப்பு 2:4 படிங்க. அதே தான். ஆபகுப்பு 2:4. அகங்காரியாய் எப்படி இருக்கிறான் சொல்லுங்க எல்லாரும். அகங்காரி, நான் தான், எனக்கு எல்லாம் தெரியும், ஓ நான் பெரிய ஆளு, ஓ ஈ ஆ. அந்த ஆத்மாவை குறித்து வேதம் என்ன சொல்லுது? செம்மையானது இல்லை. என்ன இல்லை? ஆமாம். நீங்கள் சாப்பிடும் போது சொத்த கலக்கா வந்தால் போட்டு செய்வீங்களா? அரிசி எடுக்கிறீங்க உலைக்கு போடுறதுக்கு, கற்கா அரிசி இருந்தால் போடுவீங்களா? கருப்பரிசி போடுவீங்களா? வெங்காயம் எடுக்கிறீங்க, 2 தோல் அழுவி போயிருக்குது, போடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? கருப்பரிசி எடுத்துருவீங்க, சொத்த கலக்காவை என்ன பண்ணுவீங்க? எடுத்துருவீங்க. அதுபோல் ஆண்டவர் இந்த ஆத்துமாக்களை வேஸ்ட் சோலாக்கிடுவார். அதனால் நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க, பரலோகம் போகிறேன், ஆண்டவர் பிள்ளை பரலோகம்னு. நோ 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 நோ, ரிஜெக்ட்ன்றுவார் அவர். அதுதான் பல இடங்களில் கர்த்தர் செக் பாயிண்ட் எழுதி வச்சிருக்கிறார். உன் ஆன்மா ஈடேற உஷாராக உன்னை ஒப்பு கொடுக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆகவே உணர்ச்சிகளை ஆள்வது ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்க. ஆமாம், அதை தேவன் கையில் ஒப்பு கொடுத்து உங்கள் ஆன்மாவில் பரிசுத்தம் அடைந்து ஆவியானவருக்கும் சத்தியத்துக்குமே கீழ்ப்படியணும். யாருக்கு? சத்தியத்துக்குமே கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுக்கணும். உடனுக்குடன் யாரையும் பகைச்சிடக்கூடாது, உடனே விரோதி ஆக்கிடக்கூடாது. யாக்கோபில் என்ன சொல்றாரு? 2ஆம் அதிகாரமா 3ஆம் அதிகாரமா? பேசுறதுக்கு தாமதமாகவும் கேட்பதற்கு தீவிரமாகவும். எந்த அதிகாரம்? 1:19 வாசிங்க எல்லாரும். பொறுமையாக நிதானமாக இருந்து
ரைட்டா போகணும். உங்கள் உணர்ச்சிகளால், கெட்ட உணர்ச்சிகளால் உங்கள் ஆன்மாவை கெட்டு கீரவரி ஆக்கிடாதீங்க, கெடுத்து போட்டுறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவ பிள்ளைகளே. அடுத்த காரியம் ஆசாபாசம். சொல்லுங்க, ஆசா. சொல்லுங்க எல்லாரும், ஆசாபாசம் சொல்லுங்க. பண ஆசை, பொருளாசை, சரீர இச்சை, சாப்பிட்ற ஆசை, சாப்பாட்டு பிரியனை, தொண்டையில் என்னவை என்னவை எங்க வைக்கணுமா? யார? சாப்பாட்டு பிரியனை எங்க வைக்கத்திய? தொண்டை. நன்மையான ஆகாரத்தை கொடுக்குறவர் தான் ஆண்டவர். ஆனாலும் சாப்பாடு 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 சாப்பாடுன்னா உன் ஆன்மாவை கெடுத்துருவார், உன் ஆன்மா போயிடும். ஆண்டவர் சொன்னார், வயிறே அவங்களுக்கு தெய்வம்பா. பிலிப்பியரா? அதை படிங்க எல்லாரும். எல்லாரும் எடுங்க 3:19 பிலிப்பியர். பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லுது தொண்டையில். இன்னும் பவுல் சொல்றார், அரோஷியமா புசிக்காதீங்கப்பா, கச்சா முச்சான்னு சாப்பிடாத. என்னையா நீ உன் சரீரத்தை கரெக்டாக பார்த்துக்கோ, கச்சா முச்சான்னு சாப்பிட்டு கெடுக்காத. சாப்பாட்டு ஆசை. அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தில் வேசித்தனமோ விபச்சாரமோ எதுவும் நடக்கக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரோமரில் இருக்குது, படிங்க. இருக்குது, அவனவன் சரீர பாண்டத்தை, அதையும் படிங்க. இச்சைகளுக்கு ஏதுவாக ஒப்பு கொடுக்காம, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. படிங்க. வழுவி உருவ என்ன பண்றாங்க? குத்துறாங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும். பணம் தேவை, ஆனா அதை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பயப்படாத, கரெக்டா நெல்லு, விசுவாசத்துல ஒழுக்கமா ஒப்பு கொடுத்து ஜீவம் பண்ணு. கர்த்தர் உனக்கு கூறியதை அவர் தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பண ஆசை வந்து நான் பல பேரை ஏமாத்த போய் கர்த்தர் எனக்கு கொடுக்கணுன்ற நன்மையை நான் இழந்து, யாக்கோபு கதை தான். அவன் சும்மா இருந்தா கூட கானான் தேசத்தில் அப்பா தாத்தா சீமான், சொல்லுங்க, தாத்தா சீமான் அப்பா ராஜாக்கு ஈக்குவலா பயங்கரமான ஆசீர்வாதத்தை கொண்டாந்துட்டார் ஈசாக்கு. ராஜாக்கெல்லாம் மதிக்கிற ஒரு குடும்பம் தாத்தா அப்பாவெல்லாம். இவன் குறுக்கு வழியில் பாஞ்சி எனக்கு தான் எல்லாம் வேணும், எனக்கு தான் எல்லாம் வேணும்னு சொல்லி கடைசியில் பாதான் ஆறாமுக்கு போய் வேலைக்காரனாக போய் சேர்ந்து விட்டான். யாரா போயிட்டான்? மாமா ஊரில் போய் என்னவா சேர்ந்தார்? முதலாளியாவை சேர்ந்தார். என்ன சேர்ந்தார்? கானானில் அவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, லாபான் வந்து இவங்க கிட்ட வேலை செய்யணும். இவன் குறுக்கு வழி, பண ஆசை, பொருள் ஆசை. என்னது? பண ஆசை, பொருள் ஆசை. கூட சில பேருக்கு ஃப்ரிட்ஜ் வந்துடணும், ஏசி வந்துடணும், வண்டி வந்துடணும், அது வந்துடணும், இது எதை ஒன்று பார்த்தாலும் வாங்கின்னு வந்து வச்சிடணும். எத்தனை கடனாவது வரட்டும், எத்தனை பேங்க்லையாவது கடனை வாங்க வேண்டியது, வாங்கிட்டு வந்து வச்சிட வேண்டியது வீட்டில். அப்புறம் ஒவ்வொருத்தனாக ஃபோன் அடிப்பான், ஒவ்வொருத்தனாக வருவான்.
விசுவாசிகள் அப்படி நடத்தக்கூடாது. தேவையானதை பதட்டம் இல்லாமல் கர்த்தரிடத்தில் கேட்டு செபித்து கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதை தான் நீ அனுபவிக்கணும். கடனை வாங்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, 3 கடன், ஃப்ரிட்ஜு கடன், வாஷிங் மிஷின் கடன், ஏசி கடன், இப்படியா? பொருளாசை சொல்லுங்க. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசையாலே உன்னாசை உலக வாழ்வு முடியும் தன்னாலே. உன் பாவம் உன்னை பிழந்து பிடிக்கும் பின்னாலே என்னாலும் இயேசுவல்லார் உனக்கு ஒரு துணையும் இல்லை. மனிதா மனிதா மானிட வாழ்வு நிலைப்பதில்லையே. நிஜமே நிஜமே பாவத்தின் சம்பளம் மரணமே. எந்த பொருள் ஆசை? பண ஆசை. சொல்லுங்க எல்லாரும். பண ஆசை, பொருளாசை, லௌகிக ஆசை. அது என்ன தெரியுமா? இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி முடி வரணும், இப்படியெல்லாம் போடணும், சும்மா இப்படியெல்லாம் பேண்ட் ஷர்ட்டை ஷூலாம் போட்டுன்னு போகணும். சும்மா என்னை பார்த்த உடனே அப்படியே அவங்க எல்லாம் கிளுக்கணும். என்ன செய்யணும்? இந்த கல்யாணத்தை நாம் போகிறோம் பாரு, என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட்டை, என்ன மாதிரி புடவை, என்ன ஜகுமுக்கு ஜிகுமுக்கு ஜகமக்கான்னு, அதுக்கு டெக்கரேஷன், அதுக்கு என்ன சாயம், அதுக்கு என்ன செட்டிங், அதுக்கு என்ன ஃபேஸ் க்ரீமு. பாவம் இந்த குரங்கு மூஞ்சி யாரு? அதுதான் லௌகீகம். சொல்லுங்க சொல்லுங்க. லௌகீக ஆசை. அவங்க இருக்கிறபடி நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே பாவம் சாயம் கட்டின்னு வராங்க. ஒரு மழை பெஞ்சா சாயம் போச்சு. நம்ம அப்படி இல்லை. நம்ம தேவ ஜனம். ஹல்லேலூயா சொல்லுங்க. பண ஆசை, பொருளாசை, சாப்பாட்டு ஆசை, லௌகிக ஆசை, சரீர இச்சை, இது எல்லாத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இது அத்தனையுமே உங்கள் ஆன்மாவை தான் அஃபெக்ட் பண்ணிடும். உங்கள் ஆன்மாவை ஈடேறாமல் பண்ணிடும். உங்கள் ஆன்மா வளர்ச்சி வராது. உள்ளே இருக்குது அந்த ஆன்மா வளர்ச்சியே வராது, வீணாக போயிடும். இதுதான் ஆசாபாசம். சொல்லுங்க. இது உங்கள் இதயத்துக்குள்ளே, அதாவது உங்கள் ஆன்மாக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் கர்த்தருடைய ஆவினால, வசனத்தினால சரி பண்ண ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டைம் ஆச்சு. ஹல்லேலூயா. அடுத்தது 4th போர்ஷன், தெரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க. அப்படியா? இங்க பாருங்க. இப்போ இது இருக்குது, இதெல்லாம் போடுறாங்க. ஒரு சட்டைங்க போடுறாங்க, புடவை கொண்டாந்து போடுறாங்க. ஆஹா, எல்லாமே நல்லா இருக்குது. ஐயோ, சில பேருக்கு போட 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 பாவம் அந்த வேலை செய்கிறவன் எத்தனை தான் எடுத்து அடுக்குவானு தெரியாது. சில பேருக்கு இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை. கடைசியில் ஒன்று கர்மாந்திரம் பிடிச்சதை ஒன்று எடுக்கும். உருப்படாத ஒரு கலரை எடுப்பான். அது எடுக்கிறாங்கல்ல, செலெக்ஷன், அதான் தெரிந்து கொள்ளுதல். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாம். இப்போ சில பேர் சொல்லுவீங்க, நேரமே இப்போ ஜபத்துக்கு வரலான்னு பார்க்குறேன், நேரமே இல்லை. ரோட்டில் நிற்கிற ஆளே அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் பஸ் நிற்குதோ இல்லையோ, அங்கங்கே வண்டி நிற்குது. பஸ் ஸ்டாப்புக்காரனே, பிடிசி பஸ் ஸ்டாப்புக்காரனே சேட்டர் பாக்ஸ் மவுத்துனா உங்களுக்கு தெரியாதுல்ல. அந்த காலத்தில் சேட்டர் பாக்ஸ்னால் தந்தி அடிக்கிற ஒரு இது பூச்சிங்க வந்து சேரும்.
எப்படின்னா போய் சுற்றி இருக்கட்டும். சட 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 சடன்னு அடிக்கும். அந்த தந்தி பேப்பர் தான் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சேட்டர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது சேட்டர் பாக்ஸ். அந்த மாதிரி சேட்டர் பாக்ஸ் உமனே, பெண்ணே, பேசிக்கினே இருக்கிறது செல்போன்ல. தெரிந்து கொள்ளணும். யூ ஹாவ் டு செலக்ட் த டைம், யூ ஹாவ் டு செலக்ட் த லைஃப். நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையினுடைய நேரங்களை, சமயங்களை, வேலைகளை, எதுக்கு எப்போ யாருக்கு எப்போ கொடுக்கணும்னு எல்லாத்தையும் நீ செலக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. லூக்கா 10 படிங்க எல்லாரும். படிங்க எல்லாரும். நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். செலக்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த செலக்ஷன், அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது, இது வானா இது வேணும் சொல்லுங்க எல்லாரும். வானா வேணும் என்ற செலக்ஷன் எதுக்குள்ள இருக்குது? உங்கள் ஆன்மாக்குள்ள இருக்குது. எதுக்குள்ள? ஆமாம். அதை நீங்கள் தான் அப்புறம் டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இங்கே போகலாமா அல்லது ஜபத்தில் உட்காரலாமா? குடும்ப ஜபம் நடக்கிற நேரத்தில் ஏன் வெளியே போகணும்? நம்ம குடும்ப ஜபம் பண்ணுவோம், நம்ம குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சரி, நேரத்தோடு படுப்போம். ஓயாத ஏன் செல்ஃபோன் பேசணும்? காலையில் எப்படி ஜெபிக்க முடியும்? சரி பேசணும் ஒரு 10 நிமிஷம், ரைட். 11 மணிக்கெலாம் படுத்துட்டா 4:30 மணிக்கு எழுந்து கர்த்தர் சமூகத்தில் நிற்கிறோம். இது மாதிரி தெரிந்து கொள்ளணும் டைம். எல்லா ஆத்துலையுமே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். தப்பாக போனீங்கன்னா உங்கள் ஆன்மா ஈடேறாமல் போயிடும். என்ன ஆகிடும்? ஆமாம். செலக்ஷன் இங்கிலீஷில் என்னது? அது செலக்ஷன். சொல்லுங்க. செலக்ஷன். தெரிந்து கொள்ளுதல் என்னது? செலக்ஷன். சொல்லுங்க. சில பேர் செலக்ஷன் எல்லாம் வந்து எங்கெங்கே உலகத்தில் எங்கேயோ பண்ணிடுறாங்க. உலகத்தில் எங்கெங்கே பண்ணிவிடுறாங்க. அதனால அவங்க பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களுடைய ஐக்கியங்கள்லாம் உலகத்தில் வச்சிருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு விசுவாச மார்க்கத்தானா இருந்தால் பரவாயில்ல, இல்லை விசுவாச மார்க்கத்தில் உள்ள பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல, இல்லை. சில பேர் தப்பாக செலக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில் இவங்க விசுவாசத்தை இழந்து கர்த்தர் சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் போய் மாறி விடுகிறார்கள். அதுவும் ஒரு சிலருடைய செலக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஊரில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கும் பிரியமாக நடக்கவும், சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கும் பிரியமாக நடக்கவும் தெரிஞ்சுக்கிறாங்க. வேஸ்ட். சில பேர் எப்படி பண்ணுறாங்கன்னா, சொந்த பந்தம் வந்துட்டா சினிமா கூப்பிட்றாங்க, அப்படியே போயிட்டு வந்துட வேண்டியது தான். அப்புறம் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணுமே, அதுக்கும் போக வேண்டியது தான். அந்த இடத்துல தான் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. நீங்கள் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆபிரகாமுக்கு அவ்வளோ சொத்துக்களை கொண்டாந்து மீட்டதெல்லாம் கொண்டாந்து வைக்கிறான். சோதேம் குமார் ராஜா சொல்கிறான், நீங்கள் இந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கின்னு மக்களை மட்டும் எனக்கு கொடுங்கன்றான். ஆபிரகாம் சொல்கிறாரு, உன் மக்களுடைய சொத்துனால நான் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம செலக்ஷன் சரியாக இருக்கணும்.
பணத்தை கொண்டு வந்து பேதுருட்ட கொடுக்குறான், எனக்கு அபிஷேகம் கொடுங்கன்னு. இல்லைப்பா, உன் இருதயம் சரியில்லை, உன் பணம் உன்னோட ஆசாமா போவதா. இதெல்லாம் எங்களுக்கு வேணாப்பா, இது எங்களுக்கு தேவையே இல்லை. கர்த்தரிடத்தில் போய் உன் இதயத்தை ஒப்பு கொடுன்றார். ஊழியக்காரனும் சரியாக. ஒரு சாராயம் விற்கிறவங்க எங்களுக்கு ஒரு பெரிய காணிக்கை கொண்டு வந்தாங்க. அப்போ நிறைய இடத்துல நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். அப்போ நான் கேட்டேன், என்ன தொழில் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். நாங்கள் இது மாதிரி சரக்கு தான் ஓட்டுறோம், கடவுளுக்காக எடுத்து வச்சுக்கிறோம். இல்லைம்மா, நாங்கள் அதெல்லாம் வாங்கிறது இல்லைம்மா, உனக்கு நல்ல தொழில் வரட்டும், ஆசீர்வாதம் பண்ணுறோம், அப்போ நாங்கள் வாங்குவோம், இப்போ வாங்க மாட்டோம், இந்த காசெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். இன்னொரு சிகரெட்டு பீடி விற்கிறவர் எனக்கு காணி கொடுக்க வந்தார். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது மாதிரி சுருட்டு பீடி சிகரெட்லாம் நான் கடையாக போடுறேன். கர்த்தர் பிள்ளைங்க இந்த வியாபாரத்தை விட்டு மாற்றணுமே, இதை நீங்கள் செய்யக்கூடாதே, இதிலேருந்து வந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்யக்கூடாது, நான் வாங்கக்கூடாது, வானா நீங்கள் வச்சுங்க அப்படின்ட்டேன். அதனால் தெரியாதவங்க வந்து எங்களுக்கு எதை கொடுத்தாலும் நாங்கள் டக்குன்னு வாங்க மாட்டோம். என்ன செய்கிறீங்கன்னு கேட்போம், என்ன செய்கிறீங்க. இன்னொருத்தர் வந்தார், இதெல்லாம் சாராய வியாபாரத்துலேருந்து எங்களுக்கு காணி கொடுத்தது பல இடத்துல, இங்கே கிருதலாபுரம்னு ஒன்று இருக்குது, அது என்ன அடுத்த பேருன்னா அகராவரம், அங்கே தான் ரிஜெக்ட் பண்ணுறேன். அப்புறம் இங்கே ஒரு பற்ற ஓடிஞ்சு, இப்போ நின்றுட்டு இருக்கிறது, அங்கேருந்து ஒரு காணிக்கை எனக்கு வர்றதா சொன்னேன். ஒருத்தன் வந்து, நான் சொன்னேன், ஐய எங்களுக்கு அந்த மாதிரி காணிக்கெல்லாம் வேணாம், நாங்கள் அதை விரும்பலை. அவங்க செலக்ட் பண்ணுறது சரியாக இருக்கணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வச்சுருக்கம்பா பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு காலையிலே வந்திருப்பான்னா நீ சொல்லணும், இல்லை மாமா நாங்கள் யார்கிட்ட போனோம், கர்த்தர்கிட்ட போகணும், நாங்கள் முடிச்சிட்டோன்னா வந்து பார்க்குறோம், இல்லைன்னா நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வர முடியாது. சரியாக செலக்ட் பண்ணணும். என்னது தெரிந்து கொள்ளுதல், சொல்லுங்கள். இப்படி அநேக விஷயத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் ஆன்மாவை தேவனுக்கு பிரியமான மக்களாய் வைக்க நீங்கள் ஆசைப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள், கண்டமணியக்காக நம்ம எது பண்ண முடியாது. இதனால தான் இந்த ஆத்துமாக்கள் ஈடேறாமல் போயிடுது, அழிஞ்சு போகுது. லாஸ்ட் ஒன் சுபாவம், சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், சுபாவம். யூதால எழுதுவார், அவர்கள் ஜென்ம சுபாவத்தாரும், அவர்கள் ஆமாம் படிங்க. ம் 19 யூதா 19 மைக்கில் படிங்க. இங்கே கொள்ளுங்க, மாம்சத்துக்குரியவர்கள் என்று வந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், சுபாவத்துக்காரங்க. மாம்சத்தின்படி நடக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டாலும் ஜென்ம சுபாவத்தை தான் குறிக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 3 பவுல் சொல்கிறார், கொரிந்தியரை வாசிங்க. தீத்து 2:4 வாசிங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சுபாவத்தின்படி நீங்கள் இந்த விசுவாசத்தை ஈடுபடுத்தக்கூடாது, அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுபாவத்தின்படி நீங்கள் ஈடுபடுத்தினீங்கன்னா
அது எல்லாமே வீணாக போயிடும். இந்த பக்தியே வீணாக போயிடும். உங்கள் கோபம், எரிச்சல் இதெல்லாம் அது நிறைய நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய வேதத்தில் போட்டிருக்குது. நீதிமொழிகளை பார்த்தீங்கன்னா புத்திசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கவன் 31 10. அந்த புத்தி உள்ள ஸ்திரீயாக, புத்தி உள்ள படிங்க எல்லாரும் 31:10. குணசாலியான அந்த ஒரு ஆன்மாவா நம்ம காணப்படணும். ஆண்டவருக்கு குணசாலியான ஸ்திரீயாய் நம்ம எல்லாரும் மாறணும். என்ன சொல்றார் பேதுரு? என்ன அட்வைஸ் கொடுக்குறாரு? 1 பேதுரு 3 அன்பும் சாந்தமும் அதுதான் அலங்காரமா இருக்கணும். இப்படிப்பட்ட குணம் இருக்கணும். சாந்தம் படிங்க எல்லாரும் 1 பேதுரு 3 ஆகவே தேவ பிள்ளைங்க, உங்கள் கேரக்டர் நம்ம பிறந்த குணத்தோடவே இந்த விசுவாச வாழ்க்கையோ இந்த பரிசுத்த வாழ்க்கையில் மிக்சிங் பண்ணி நடப்பீங்கன்னா ஃபெயிலியரில் போய் முடியும். நீங்கள் எந்தெந்த குணத்தை சில நேரத்தில் அப்ளை பண்ணுறீங்க, எந்தெந்த குணத்தில் நீங்கள் கரெக்டாக கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறீங்க என்பதை பார்த்து எந்தெந்த குணம் மோசமாக இருக்குதோ உங்களுக்குள்ள அதெல்லாம் களைய அது என்ன செய்யுங்க? பழைய மனுஷனை கலைந்து, எபேசியரில் என்ன எழுதியிருக்குது 5 பழைய மனுஷனை கலைந்து அல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, இப்போ நம்ம பார்த்த இந்த 5 விஷயமும் உங்கள் ஆன்மாவை சுத்திகரிக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் வாஞ்சை, சொல்லுங்கள். அப்புறம் என்ன பார்த்தோம்? உணர்ச்சிகள், அப்புறம் ஆசாபாசங்கள், அப்புறம் தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் ஜென்மம், கேரக்டர். இது எல்லாத்தையும் உங்கள் ஆன்மாக்குள்ள விடாதபடிக்கு சத்தியத்தாலும் அபிஷேகத்தாலும், வசனத்தாலும் அபிஷேகத்தாலும் சுத்தம் பண்ண ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆன்மா ரொம்ப செழிப்பாய் மாறும். கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். பரிசுத்தம் அடைந்த ஆத்மாவுக்கு தான் இயேசுவின் வருகை மேலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி இருக்கும். பரிசுத்தம் அடையாத ஆத்மாவுக்கு கர்த்தர் வருகையை பற்றி கவலையாக இருக்காது. ஏன் வரணும்னு நினைக்கும். அது பரிசுத்தம் அடைகிற ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்னா, எப்போ பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. AMM Church Official.